Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. பெருந்தண்டலம் பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் நிறுவனத்தின் ஊழியரான விக்னேஷ் என்பவர் இருசக்கர வாகனத்தை காணாததால் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது மர்ம நபர் இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்றது தெரியவந்தது. விடியா திமுக ஆட்சியில் அதிகரித்துள்ள வாகன கொள்ளைகளை தடுக்காமல் ஏவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதாக பலரும் குற்றம் சாட்டியுள்ளனர். தேனி அருகே பால் விநியோகம் செய்ய வீட்டிற்குள் சென்ற நேரத்தில் பால்காரரின் வாகனம் திருடுபோன சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தமபாளையம் ஷாபி பள்ளிவாசல் தெருவைச் சேர்ந்த பால் வியாபாரியான அகமது அலி பெரிய பள்ளிவாசல் தெருவில் உள்ள வாடிக்கையாளரின் வீட்டிற்குள் சென்று பால் வழங்கிவிட்டு திரும்பும் நேரத்தில் 2 மர்ம நபர்கள் அவருடைய இருசக்கர வாகனத்தை பால் கேனுடன் திருடி சென்றுள்ளனர். இதேபோல வீரபாண்டி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட முத்துதேவன்பட்டியைச் சேர்ந்த முத்துக்குமார் என்ற இளைஞரிடம் பல்சர் வாகனத்தையும் மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர். தேனி மாவட்டத்தில் மட்டும் கடந்த 3 மாதங்களில் 50க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் திருடுபோனதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே 2 கிராம இளைஞர்களிடையே ஏற்பட்ட மோதல் சம்பவத்தில் கிரேன் ஆபரேட்டரை கடத்திச் சென்று இளைஞர்கள் கத்தியால் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலஞ்சேரி தாளவேடு ஆகிய 2 கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்களிடையே கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மோதல் ஏற்பட்ட நிலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த கிரேன் ஆபரேட்டர் அசோக் குமார் என்பவரை தாளவேடு கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் கடத்திச் சென்று கத்தியால் தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த அசோக் குமார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதை கண்டித்து வேளஞ்சேரி கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் தனியார் பேருந்து கண்ணாடியை உடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் காவல்துறை மீது பயம் இல்லாததால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.